அச்சமற்ற வடிவமைப்பாளர் சுய சந்தேகத்தால் சிக்கிக் கொண்டாரா? பகுதி -1 ஒரு நாள் மாலையில் அவர் தனது தந்தையின் வீட்டிற்குச் சென்றிருந்தார். எளிமையான, கடினமான வாழ்க்கை வாழ்ந்து வந்த ஒரு மனிதர். அர்ஜுன் சுவரில் ஒரு பழைய, மஞ்சள் நிற புகைப்படத்தைக் கண்டார். ஒரு இளம் மனிதர், கையால் செய்யப்பட்ட ஒரு அற்புதமான தளபாடத்தின் மாதிரியின் அருகே நின்று கொண்டிருந்தார். அதை நானே உருவாக்கினேன் என்று அவரது தந்தை அவரிடம் கூறினார். அவரது குரல் நினைவுகளால் மென்மையாக இருந்தது. எனக்கு ஒரு தொழிலைத் தொடங்குவது, அழகான விஷயங்களை உருவாக்குவது பற்றிய ஒரு கனவு இருந்தது. முதலீடு செய்வதாகக் கூறிக்கொண்ட ஒருவரை நான் சந்தித்தேன். அர்ஜுனின் இதயம் படபடவென்று படபடத்தது. என்ன ஆச்சு? அவன் அப்பா மூச்சை வெளியேற்றினார். அந்த சத்தத்தில் ஒரு சிறிய, ஆழமான சோகம். நான் தள்ளிப்போட்டேன். குதிக்க மிகவும் பயந்தேன். நான் எல்லாவற்றையும் இழந்தால் என்ன செய்வது என்று நான் யோசித்துக்கொண்டே இருந்தேன். முதலீட்டாளரிடம் நான் அதைப் பற்றி யோசிப்பேன் என்று சொன்னேன். நான் அவரை ஒருபோதும் திரும்ப அழைக்கவில்லை. அவர் அந்த நிறுவனத்தை வேறொருவருடன் வளர்த்தார். நான் 40 ஆண்டுகள் அதே வேலையில் பாதுகாப்பாக வேலை செய்தேன், ஆனால் உண்மையில் ஒருபோதும் உயிருடன் இல்லை. அச்சமற்ற வடிவமைப்பாளர் சுய சந்தேகத்தால் சிக்கிக் கொண்டாரா? பகுதி -2 தொடரும்.